எனக்கு நிவாஸோட மியூசிக்கை விட அவனோட வாய்ஸ் ஃபஸ்ட்டு பிடிக்கும். பிடிக்கும். ஆமாம், ரொம்ப பேஷனட்டாக பாடுவார். அவர் எந்த சாங்காக இருந்தாலும் சார், ஒரு சாமி பாட்டு பாடுறாரா இல்லை ஒரு லவ் சாங் பாடுறாரு, பயங்கர பேஷனட்டாக பாடுவார். அது அந்த சாங்குள்ளே அப்படியே போயிட்டு அதில் வந்து அப்படியே போய் அப்படியே தண்ணிக்குள்ளெலாம் போய் போயிட்டான். அப்படியே முதல்ல வாய்க்குள்ளெலாம் போயிடுவாப்புல, அப்படியே துடிப்பாப்புல. அந்த 5 பாட்டுமே வந்து நான் ஒரே ஆப்ஷன் தான், உன் வாய்ஸில் என்ன சோல் இருந்துச்சோ அந்த சோல் கொண்டு வா அப்படிமா சிங்கர்கிட்ட. ஏன்னா இந்த பாட்டு ஹிட் ஆகும் நம்பிக்கை வந்து அதுக்கான காரணமே வந்து நிவாஸ் வாய்ஸில் அந்த பாட்டை நான் கேட்டது தான் மெயின் ரீசன். அந்த பாட்டை கேட்டு எனக்கு இப்போ கூட எனக்கு நிறைய இந்த பாட்டெல்லாம் புதுசாக வந்துருச்சு இல்லை, ஃபைனல் வந்துருச்சு இல்லை, இருந்தாலும் எனக்கு நிவாஸ் வெர்ஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் வந்து கிட்ட ஒரு வருஷமாக அந்த வெர்ஷனை கேட்டிருக்கேன். எனக்கு வந்து ஏதோ வகையில் அது வந்து இன்னும் இது வந்து கனெக்ட் ஆகலை. புதுசாக இப்போ பாடிய வந்திருக்க எந்த வெர்ஷனுமே எனக்கு கனெக்ட் ஆகலை. என்னோடய காரில் போகும்போது நான் நிவாஸோட அந்த வெர்ஷன் தான் கேட்டே போயிட்டுருப்பேன். அது ஐ திங்க் எல்லா டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டரோட அந்த ஒரு விஷயம் சார். ஆனால் இவ்வளோ நேரம் எல்லா ஆங்கர்ஸ் பேசும்போதும் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னீங்க. இப்போ நான் பாட்டு பாட சொன்ன மட்டும் நான் கேட்காத கேள்விக்கெலாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ஆமாம். ஸோ நிவாஸ், யூ ஸ்டார்ட் சம் சாங், உனக்கு பிடிச்ச சாங், அண்ட் சார் வில் ஜாயின். அவன் பயங்கரமாக பாடுவான், ஜாயின் பண்ணவே முடியாது நம்ம போய்.